இந்த ஆழ்ந்த அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் உலக அரசியல்லே ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்திட்டு இருக்கிற ஒரு முக்கியமான நிகழ்வு. ம் ஆமா. இன்றைய சூழ்நிலையில இது ரொம்பவே முக்கியமான ஒரு தலைப்பு. கண்டிப்பா. இன்றைய நம்ம தேடலோட நோக்கம் என்னன்னா, பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் நடுவுல திடீர்னு வெடிச்சிருக்கிற இந்த போர் சூழல் சம்பந்தமான பல தகவல்களை தொகுத்து, இதுல இருக்கிற மிக முக்கியமான உண்மைகளை உங்களுக்கு புரிய வைக்கிறது தான். சரியா சொன்னீங்க. ஏன்னா வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு இது வெறும் எல்லை பிரச்சனை மாதிரி தெரியலாம். ஆனா அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. எக்ஸாக்ட்லி. இங்க ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, சமீப காலமா பாகிஸ்தானோட F-16 போர் விமானங்கள் அழிக்கப்படுறதா பல செய்திகள் வெளிவந்துட்டு இருக்கு. எந்த பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் தலிபான்களுக்கு வரலாற்று ரீதியா எந்தவித தயக்கமும் இல்லாம முழு ஆதரவு, ஆயுதம், பயிற்சியெல்லாம் கொடுத்து வளர்த்து விட்டாங்களோ, அதே பாகிஸ்தான் இன்னைக்கு அவங்க கூடவே பகிரங்கமா மோதிக்கிட்டு நிக்கிறாங்க. அதாவது பல வருஷமா கூட்டாளிகளா இருந்தவங்க இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரா துப்பாக்கியை நீட்டிட்டு இருக்கிறத பாக்குறது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் விளையாட்டு இருக்கு. இந்த தலைகீழ் மாற்றம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கறத தான் நம்ம தெளிவா புரிஞ்சுக்க போறோம். இத கொஞ்சம் விரிவாவே பார்ப்போம். இப்போ இந்த பிரச்சனை வெடிக்க உடனடி காரணம் என்னன்னு பார்த்தா, பாகிஸ்தான் தனது எல்லையை தாண்டி ஆப்கானிஸ்தான் எல்லைக்குள்ள அதிரடியா விமானப்படை தாக்குதல்களை நடத்தினதுதான். ஆமா, அந்த ஏர் ஸ்ட்ரைக்ஸ் தான் இப்போதைக்கு உடனடி ட்ரிகர். பாகிஸ்தான் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஆப்கானிஸ்தான் அரசாங்கத்தை தாக்கல, எங்க நாட்டை வீழ்த்தணும்னு நினைக்கிற தெஹ்ரீக் தலிபான் பாகிஸ்தான், அதாவது டிடிபி அப்படிங்கிற ஆயுத குழுவோட நிறைவிடங்களை மட்டும்தான் குறி வச்சோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆப்கானிஸ்தான் இத வேற மாதிரி பாக்குறாங்க. அதுதானே, அவங்க இதை எப்படி எடுத்துக்கிறாங்க? பாகிஸ்தான் இது ஒரு பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கைன்னு சொன்னாலும், ஆப்கானிஸ்தான்ல இப்போ ஆட்சியில இருக்கிற தலிபான்கள் இத சுத்தமா ஏத்துக்கல. அவங்க இதை எப்படி பாக்குறாங்கன்னா, இது தங்களோட நாட்டின் இறையாண்மை மீதான நேரடி தாக்குதல். அதாவது தங்க வீட்டுக்குள்ள அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. கரெக்ட். யார் மேல தாக்குதல் நடந்துனாங்க அப்படிங்கறத தாண்டி, தங்களோட எல்லைக்குள்ள வெளிநாட்டு போர் விமானங்கள் அத்துமீறி நுழைஞ்சத அவங்க தங்களுக்கு நேர்ந்த அவமானமா நினைக்கிறாங்க. இதனால ஆப்கானிஸ்தான் சும்மா இருக்காம எல்லை தாண்டிய ராணுவ தாக்குதல்கள் மூலமா பாகிஸ்தானுக்கு முழு பலத்தோடு பதிலடி கொடுத்திருக்காங்க இல்லையா? ஆமா. இந்த பதிலடி காரணமா எல்லையில கடுமையான பீரங்கி தாக்குதல்களும் துப்பாக்கிச் சூடும் நடந்துட்டு இருக்கு. நிலைமை எந்த அளவுக்கு மோசமாயிடுச்சுன்னா, பாகிஸ்தான் பகிரங்கமாவே எல்லையில ஒரு போர் போன்ற சூழல் நிலவுதுன்னு அறிவிச்சிருக்காங்க. 2 நாடுகளும் வெளிப்படையா மோதிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. 2021ல தலிபான்கள் திரும்பவும் ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 5 வருஷத்துல ஏற்பட்ட மிக மோசமான நெருக்கடி இதுதான். சரி, இது ஒரு பரந்த பார்வையோட, அதாவது ஒரு பெரிய பின்னணியோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா, இந்த பிரச்சனை நேத்து இன்னைக்கு தொடங்குனது இல்லைங்கிறது உங்களுக்கு புரியும். நிச்சயமா இதுக்கு ஒரு ஆழமான வரலாற்று பின்னணி இருக்கு. 2 நாடுகளுக்கும் இடையிலான உறவு எப்போதுமே ரொம்ப பலவீனமான ஒரு நிலையில தான் இருந்திருக்கு. இதுக்கு மிக முக்கிய காரணம் 1893ல பிரிட்டிஷ் இந்தியாவால வரையப்பட்ட அந்த டுரன் கோட். டிரன் லைன். ஆமா, பிரிட்டிஷ்காரங்க அவங்களோட நிர்வாக வசதிக்காக வரைஞ்ச இந்த கோட்டை பிரிவினைக்கு பிறகு உருவான பாகிஸ்தான் ஒரு சர்வதேச எல்லையா முழுமையா ஏத்துக்கிட்டாங்க. ஆனா ஆப்கானிஸ்தான் இத ஒருபோதும் ஏத்துக்கவே இல்ல. இதுதான் இங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரியா சொன்னீங்க. ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் எந்த அரசாங்கம் ஆட்சியில இருந்தாலும் சரி, அது அமெரிக்க ஆதரவு பெற்ற முந்திய அரசாங்கமா இருந்தாலும் சரி, இல்லை இப்போ இருக்கிற தலிபான் அரசாங்கமா இருந்தாலும் சரி, இந்த டியூரண்ட் கோட்டையை அவங்க அதிகாரப்பூர்வமா ஏத்துக்கவே இல்ல. அவங்க பார்வையில அது எல்லையே கிடையாது. ஆமா, ஒரு தரப்பு இதுதான் பார்டர் அப்படின்னு சொல்லும்போது, இன்னொரு தரப்பு அப்படி ஒரு பார்டரே இல்ல அப்படின்னு சொன்னா அங்க எப்படி அமைதி இருக்கும்? இந்த தீர்க்கப்படாத எல்லை பிரச்சனை தான் இப்ப நடக்கிற தொடர் பதட்டத்துக்கு அடிப்படை. அப்போ அடித்தளமே இவ்வளோ பலவீனமா இருந்திருக்கு. ஆனாலும் பல வருஷமா பாகிஸ்தானும் ஆப்கான் தலிபான்களும் நெருங்கிய கூட்டாளிகளா தான் இருந்தாங்க. பாகிஸ்தானோட உதவி இல்லாம தலிபான்கள் இவ்ளோ பெரிய பலத்தை அடைஞ்சிருக்க முடியாது. கண்டிப்பா முடியாது. பாகிஸ்தானோட உளவு அமைப்பான ISI கொடுத்த ஆதரவு தான் தலிபான்களை வளர்த்து விட்டது. அப்படிப்பட்ட நிலைமையில எப்போ இந்த விரிசல் பெருசாக ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தா, 2021ல நடந்த மாற்றங்களை நம்ம கவனிக்கணும். அமெரிக்க படைகள் முழுமையா வெளியேறின பிறகு தலிபான்கள் ஆப்கானிஸ்தான்ல ஆட்சியை கைப்பற்றினாங்க. அந்த மாற்றம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தலிபான்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஆப்கானிஸ்தான்ல இருந்த முறையான அரசாங்க கட்டமைப்புகள் முற்றிலுமா சீர்குலைஞ்சு போயிடுச்சு. ஒரு நாட்டை நிர்வகிக்க தேவையான ராணுவம், காவல்துறை, நீதிமன்ற மாதிரியான எந்த ஒரு அமைப்புமே அங்க சரியா இல்லைன்னு சொல்றீங்க. ஆமா, அது ஒரு வகையான சர்வாதிகாரமா மாறிடுச்சு. அதிகாரப்பூர்வமான கட்டுப்பாடுகள் இல்லாததால அங்க ஆயுத பெருக்கம் எந்த கட்டுப்பாடும் இல்லாம ரொம்ப அதிகமாயிடுச்சு.
ஒரு முறையான அரசமைப்பு இல்லாததால பல ஆயுதக் குழுக்கள் சுதந்திரமா செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கதான் நாம முதல்ல பேசின அந்த டிடிபி, அதாவது தெஹ்ரீக்-இ-தலிபான் பாகிஸ்தான் குழுவோட ஆதிக்கம் அதிகமாகுது. இந்த டிடிபியோட ஒரே நோக்கம் பாகிஸ்தான் அரசாங்கத்தை வீழ்த்தி அங்க தங்களோட ஆட்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். பாகிஸ்தானுக்கு என்ன பெரிய அதிர்ச்சினா, தங்களோட நண்பர்களா இருந்த ஆப்கான் தலிபான்கள் இந்த டிடிபிக்கு அடைக்கலம் கொடுத்தது மட்டுமில்லாம அவங்கள ஒடுக்க பாகிஸ்தானுக்கு உதவவும் முற்றிலுமா மறுத்துட்டாங்க. இது பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். ஆப்கானிஸ்தான்ல கிடைக்கிற பாதுகாப்பான அடைக்கலத்தை பயன்படுத்தி டிடிபி பாகிஸ்தானுக்குள்ள தொடர்ச்சியா தாக்குதல்களை நடத்த ஆரம்பிச்சாங்க. இதனால பாகிஸ்தான்ல நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குமே. ரொம்பவே. குறிப்பா சொல்லணும்னா 2025ஆம் வருஷத்துல எந்த ஒரு மாசமோ டிடிபியோட தற்கொலைப்படை தாக்குதல்களோ அல்லது ராணுவ தளங்கள் மீதான தாக்குதல்களோ இல்லாம கடந்து போகல. ஒவ்வொரு மாசமும் பாகிஸ்தான் பல ராணுவ வீரர்களையும் பொதுமக்களையும் இழந்துட்டு வர்றாங்க. இந்த தொடர் உயிரிழப்புகளும் உள்நாட்டுல ஏற்பட்ட கொந்தளிப்பும் தான் பாகிஸ்தானை பொறுமை இழக்க வச்சு எல்லை தாண்டி ஏர்ஸ்ட்ரைக் நடத்தும் அளவுக்கு தள்ளி இருக்கு. உண்மைதான். அவங்களுக்கு வேற வழி தெரியல. ஆனா இந்த சூழ்நிலையை இன்னும் மோசமாக்குனது, அதாவது எரியுற நெருப்புல எண்ணெயை ஊத்துனது மாதிரி நடந்த இன்னொரு சம்பவம் அந்த அகதிகள் விவகாரம் தானே. கட்டாயமா. பாகிஸ்தான் எடுத்த ஒரு அதிரடியான முடிவு நிலைமைய இன்னும் கொடூரமாக்கிடுச்சு. பல தசாப்தங்களா ஆப்கானிஸ்தான்ல நடந்த போர்கள் காரணமா லட்சக்கணக்கான ஆப்கானிய மக்கள் அகதிகளா பாகிஸ்தான்ல தஞ்சமடைஞ்சிருந்தாங்க. பாகிஸ்தான் அவங்கள எப்பவுமே கொஞ்சம் பாரபட்சமா தான் நடத்தி வந்தாங்க. ஆனா இந்த டிடிபி தாக்குதல்கள் அதிகமான உடனே பாகிஸ்தான் ஒரு கடுமையான முடிவை எடுத்தாங்க. எந்த முன்னறிவிப்பும் இல்லாம பல வருஷமா அங்க வாழ்ந்துட்டு இருந்த ஆப்கானிய அகதிகளை ஒட்டுமொத்தமா நாட்டை விட்டு வெளியேற முடிவெடுத்தாங்க. இதை நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. பல தசாப்தங்களா ஒரு நாட்டுல வாழ்ந்துட்டு அங்கேயே தொழில்கள் அமைச்சு குழந்தைகளை படிக்க வச்சிட்டு இருக்கிற மக்களை திடீர்னு ஒரு நாள் நீங்க எல்லாரும் நாட்டை விட்டு போங்க அப்படின்னு சொன்னா அது எவ்வளோ பெரிய மனிதாபிமான நெருக்கடியை உருவாக்கும். அடிப்படை வசதிகள் கூட இல்லாத ஆப்கானிஸ்தானுக்கு அவங்க திருப்பி அனுப்பப்பட்டாங்க. இது சாதாரண மக்கள் மத்தியிலையும் தலிபான் தலைவர்கள் மத்தியிலையும் பாகிஸ்தான் மேல ஒரு உச்சக்கட்ட கோபத்தையும் கசப்புணர்வையும் உருவாக்குச்சு. அந்த கோபத்தோட வெளிப்பாடு தான் இப்போ நடக்கிற இந்த மோதல்கள். இப்போ இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. நாம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எந்த மாதிரியான போர்? இது பாரம்பரியமான முறையில ரெண்டு நாடுகளோட ராணுவங்களும் நேருக்கு நேர் நின்னு சண்டை போடுற போர் கிடையாது. இல்லவே இல்ல. இது ஒரு புது வகையான போர். இத ஹைபிரிட் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கலப்பின போர். இதுல வெறுமனே ராணுவங்கள் மட்டும் மோதிக்கல. ஒரு பக்கம் பாகிஸ்தான் இது பயங்கரவாத தடுப்பு பதிலடி அப்படின்னு சொல்லி தாக்குறாங்க. இன்னொரு பக்கம் இது ஒரு ப்ராக்ஸி வார், அதாவது பினாமி தீவிரவாத மோதலாவும் இருக்கு. தங்களுக்கு சாதகமான ஆயுத குழுக்களை வச்சு மறைமுகமா தாக்குதல்களை நடத்துறாங்க. இது ரொம்ப ஆபத்தான ஒரு சூழ்நிலை. நிச்சயமா இது ஒரு நீண்டகால குறைந்த தீவிர எல்லை போராகவோ அல்லது முழுமையான போராகவோ மாறலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உலக அரசியல்ல எந்த ஒரு மோதலும் அந்த ரெண்டு நாடுகளோட மட்டும் நின்னுடாது. இந்த மோதல்ல சீக்கிரம் பிற நாடுகளோட தலையீடும் இருக்கும். உதாரணமா சீனா உள்ள இல்லையா? பாகிஸ்தானுக்கு இப்போ பெரிய அளவுல பொருளாதாரம் இல்லைனாலும் அவங்களுக்கு பின்னாடி சீனா இருக்காங்க. ஆமா, சீனா அவங்களோட பொருளாதார திட்டங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு நினைக்கிறாங்க. அதனால அவங்க பாகிஸ்தானுக்கு உதவலாம். இப்படி வெளிநாடுகள் உள்ள வரும்போது இது ஒரு பிராந்திய போராகவே மாற வாய்ப்பிருக்கு. சரி, இதோட ஒட்டுமொத்த அர்த்தம் என்ன? இது உங்களுக்கு ஏன் முக்கியம்? நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் அடிச்சுக்கிட்டா நமக்கு என்ன, இது நமக்கு என்ன பாதிப்பு ஏற்படுத்த போகுது அப்படின்னு. குறிப்பா இந்தியர்களுக்கு அந்த எண்ணம் வரலாம். ஆமா, பாகிஸ்தானோட கவனம் முழுக்க இப்போ அவங்களோட மேற்கு எல்லை பக்கம் திரும்பிடுச்சு. அதனால இந்திய எல்லை கட்டுப்பாட்டு கோட்டில் நமக்கு ஒரு தற்காலிக அமைதி கிடைக்கும் அப்படின்னு நீங்க ஒரு நிம்மதி பெருமூச்சு விடலாம். ஆனா அது ஒரு மாய. அது ஏன் அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். ஏன்னா தற்காலிகமா பாகிஸ்தானோட கவனம் திசை திரும்புறது உண்மைதான். ஆனா நீண்ட கால பார்வையில இது இந்தியாவுக்கோ இந்த ஒட்டுமொத்த பிராந்தியத்துக்கோ மிகப்பெரிய ஆபத்து. எப்படி சொல்றீங்க? தீவிரவாதம் பரவும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. போர் சூழல் அதிகமாகும்போது ஆப்கானிஸ்தான்ல முறையான அரசாங்க கட்டுப்பாடு இல்லாததால தீவிரவாதம் ரொம்ப சுலபமா எல்லை மீறி பரவலாம். இதத்தான் டெரர் ஸ்பில்ஓவர்னு சொல்றோம். இந்த அதிகார வெற்றிடத்தை பயன்படுத்தி ISKP, அதாவது இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் கொராசான் ப்ராவின்ஸ் மாதிரியான தீவிரவாத அமைப்புகள் ரொம்ப வேகமா விரிவடைய வாய்ப்பு இருக்கு. இந்த தீவிரவாத குழுக்களுக்கு எந்த தேச எல்லைகளும் கிடையாது. அவங்களோட இலக்குகள் எப்பவுமே எல்லைகளை தாண்டியதா இருக்கும். அங்க உருவாகிற இந்த தீவிரவாத வலைப்பின்னல்கள் பிராந்தியம் முழுசும் ஊடுருவி நாளைக்கு இந்தியாவோட பாதுகாப்புக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலா மாறலாம்.
அது மட்டும் இல்லாம இதுல இந்தியாவுக்கு பொருளாதார ரீதியாகவும் உத்திசார் ரீதியாகவும் பெரிய அளவுல பாதிப்புகள் இருக்கு. சரியா சொன்னீங்க. இந்தியா சபஹார் துறைமுகம் மூலமா ஆப்கானிஸ்தான் மற்றும் மத்திய ஆசிய நாடுகளுக்கு ஒரு நேரடி வணிகத் தொடர்பை ஏற்படுத்த பல வருஷமா பெரிய அளவுல முதலீடு செஞ்சுட்டு வராங்க. பாகிஸ்தானை சார்ந்து இருக்காம மாற்று வழியில மத்திய ஆசியாவுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம். இப்போ ஆப்கானிஸ்தான்ல ஒரு முழுமையான போர் விடுச்சா இந்த திட்டங்கள் எல்லாமே பெரிய தடைய சந்திக்கும். அது மட்டும் இல்லாம ஆப்கானிஸ்தான் மக்களுக்காக இந்தியா செஞ்சிருக்கிற முதலீடுகள் கொஞ்சம் நஞ்சமல்ல. பல பில்லியன் டாலர் செலவு செஞ்சு நாடாளுமன்ற கட்டடம், சல்மா அணை, பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள்னு பல வளர்ச்சி திட்டங்களை இந்தியாம பண்ணிருக்காங்க. அங்க போர் நீடிச்சா இந்த மனிதாபிமான முதலீடுகள் எல்லாமே முற்றிலுமா வீணாயிடும் அபாயம் இருக்கு. அதனால தான் இந்தியா இத வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. இந்த பிராந்தியத்துல இந்தியா தங்கள ஒரு முக்கிய பங்குதாரரா மூலப்பூர்வ ரீதியா நிலைநிறுத்திக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஒரு பக்கம் தீவிரவாதம் பரவாம தங்களோட எல்லைய பாதுகாத்துக்கணும், இன்னொரு பக்கம் ஆப்கானிஸ்தான் மக்களோட இருக்கிற அந்த மனிதாபிமான கூட்டாண்மையை தக்க வைக்கணும். இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர சவால். ஆமா, இந்தியா ரொம்ப கவனமா செயல்பட வேண்டிய நேரம் இது. நாம் இதுவரைக்கும் பேசுனத சுருட்டமா சொல்லணும்னா, ஒரு நூற்றாண்டுக்கு முந்தைய அந்த டுரண்ட் கோடு எல்லை பிரச்சனை, நவீன கால தீவிரவாத அமைப்பான டிடிபியோட எழுச்சி, அகதிகள் விவகாரம் மற்றும் புவிசார் அரசியல், இது எல்லாமே எப்படி ஒன்னோட ஒன்று பின்னி பிணைஞ்சு ஒரு பிராந்தியத்தோட பாதுகாப்பையே அச்சுறுத்துது அப்படிங்கிறத நாம் ரொம்ப தெளிவா பார்த்தோம். இது வெறுமேனே துப்பாக்கிகளால சண்டை போடுற விஷயம் இல்ல. வரலாறு, சித்தாந்தம், பொருளாதாரம் எல்லாமே இதுல அடங்கியிருக்கு. இதை சற்று யோசித்து பாருங்கள். 2021க்கு பிந்தைய ஆப்கானிஸ்தான்ல முறையான அரசாங்க கட்டமைப்புகளே இல்ல, எல்லாமே பல ஆயுத குழுக்களோட கட்டுப்பாட்டுல தான் இயங்குது அப்படின்னு பார்த்தோம். ஆமா, அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அப்படியென்றால் ஒரு நாட்டின் அரசை வீழ்த்த நினைக்கிற ஒரு ஆயுதக் குழுவுக்கும் இன்னொரு நாட்டின் சார்பாக செயல்படுற பினாமி குழுக்களுக்கும் இடையே நடக்கிற இந்த மோதல்களை பாரம்பரியமான சர்வதேச ராஜதந்திரம் மூலமா இனி வருங்காலங்கள்ல எப்படி தீர்க்க முடியும்? ஒரு டேபிள்ல உட்கார்ந்து பேசி தீர்க்க அங்க ஒரு முறையான அரசாங்கம்னு ஒன்னு இருந்தாதானே முடியும். தான் வளர்த்துவிட்ட பாம்பே தன்னை தீண்டும் அப்படிங்கிற வரலாறே ஏன் உலக அரசியல்ல மீண்டும் மீண்டும் திரும்புது? தன் லாபத்துக்காக ஒரு தீவிரவாத குழுவுக்கு ஆதரவு கொடுத்தா அது ஒரு நாள் தனக்கே யமனாக மாறும் அப்படிங்கிறதுக்கு இன்றைய பாகிஸ்தான் தான் ஒரு தெளிவான உதாரணம். இது நீங்க தொடர்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி இது. இந்த தகவல்கள் உங்களுக்கு இந்த சிக்கலான அரசியலை பத்தின ஒரு புதிய பார்வையை தந்திருக்கும் நம்புறோம். மீண்டும் மற்றொரு ஆழ்ந்த அலசலில் சந்திப்போம்.